அப்போ இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஜெம்ஸுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வசதிகள், பைபிள் காலேஜில் ட்ரெயின் பண்ணுறது, ஜெம்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபுக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் ஹெல்ப், நீங்கள் மற்ற ஊழியங்களுக்கும் மற்ற ஸ்தாபனங்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நாங்கள் என்ன செய்தோம்னா, அது இந்த ஹிந்தி சர்ச்சஸ் அலையன்ஸ்ன்னு சொல்லி, அதுதான் ஹைச்சல்னு சொல்லி உண்டாக்கி, அதை கொஞ்சம் அவங்களுக்கு நாங்கள் இந்த அவேர்னஸை கொடுக்குறோம். இவைகள்லாம் இன்றைக்கி ஊழியம் செய்கிறதுக்கு தேவை. பெர்சிக்யூஷன் இருக்குது, அதை ஃபேஸ் பண்ணணும். உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்குது, அதை ஃபேஸ் பண்ணணும். உனக்கு ஹெல்த் நீட் இந்த நாட்கள் அதிகம் இருக்குது, அதுக்கு ஃபேஸ் பண்ணணும். ஸோ அவங்களுடைய நீட்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் எங்கே தூரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுங்கிறத அவங்களுக்கு காட்டி கொடுக்குறோம். நீ ஊழியக்காரர்களை எழுப்பணும், உனக்கு அசிஸ்டன்ஸ் வேணும், அப்போ அவங்கள கொடு, நாங்கள் ட்ரெயின் பண்ணி தர்றோம். அப்படி என்று அவர்களை மோட்டிவேட் பண்ணி அவர்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது. போனால் ஒருவேளை ஜெம்ஸை எடுத்துக்கொள்ளுமோ என்கிற பயம் இருந்தாலும் கூட பயப்பட வேண்டாம், நாங்கள் திரும்பி தந்து விடுகிறோம்ங்கிற அஷூரன்ஸை எழுதியே சில இடத்துல கொடுத்துருக்குறோம். வி வில் சென்ட் தம் பேக்குன்னுட்டு சில ஊழியங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டி கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் அடையாளமாக பாருங்கள், நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்தோம், அவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்படியாக நாங்கள் 24 விதங்களில் இப்பொழுது ஒரு இம்பேக்ட் செமினார் நடத்தி எங்களுடைய ஊழியக்காரர்களை பலப்படுத்தணும் என்று நினைக்கும் போது உடனடியாக எங்களுக்கு ஒரு ஊழியக்காரன், ஜெம்ஸ் ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனை கொண்டு வந்தால்தான் அவனுக்கு இடமென்றே சொல்லி ஃபார்மே அப்படி போட்டு இருக்கிறோம். வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன். ஆமாம், 1200 ஊழியக்காரர்களுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணினோம் என்றால் 600 பேர் ஜெம்ஸ் ஆட்களும் 600 பேர் மற்றவர்களை கொண்டு வர வேண்டும் என்று அப்பொழுதுதான் நாங்கள் உள்ளே அவர்களை கொண்டு வருகிறோம். இதன் மூலம் அவர்களுக்குள்ள ஒரு பரஸ்பரம் உண்டாகுவதற்கும் கொலாபரேஷன். ஆமாம், இதற்கு முக்கிய காரணம் கிங்டம் மைண்ட் செட். தேவ ராஜ்யத்தை கட்டுறோம், எல்லாரும் சேர்ந்து கட்டுறோம். இந்த மைண்ட் செட்டு இன்றைக்கு காலையில் கூட ஒரு தங்கச்சி ஜெம்ஸ்லேருந்து போனவா தனியாக ஃபீல் பண்ணுறா. அவன் எனக்கு எழுதியிருக்கிறா, ஐ ஃபீல் வெரி லோன்லி. நான் வி ஆர் ஃபார் யூ, வி ஆர் அவைலபிள். நான் எங்கள் கண்கள் ஒரு கண்ணுவன் மேலே இருக்குது. எப்படி அன்னைக்கு அபிசா தன்னுடைய அண்ணன் யோவா பாப்பா சொன்னாலும், அண்ணன் நீ அங்கே சண்டை போட்டு நான் இங்கே சண்டை போடுறேன், நீ தோத்தா நான் வரேன், நான் தோத்தா வரேன். அந்த நிலைமையில தான் இன்றைக்கு நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டு இருக்கிறோம், ட்ரை பண்ணிக்கிறோம்.